ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ் 6வது புக்கில் 2வது பருவத்தில் வந்து என்னென்னா இயல் 3 தான் பார்க்க போகிறோம். உரைநடை உலகத்தில் இங்கே என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா வளரும் வணிகத்தை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும்பங்கு வகிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும்பங்கு தானே வகிக்குது. இன்றைக்கி வந்து வணிகம் இல்லை, ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு பொருளை விற்கல அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம நாட்டில் வந்து என்னென்னா இப்போ ஒவ்வொரு விஷயம் நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் இருக்கோம். எதுவுமே வந்து வாங்காமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த அளவு என்னென்னா நம்ம வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அதனால் என்ன நம்மளுடைய வாழ்வில் வணிகம் வந்து ரொம்ப ரொம்ப பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வணிகம் இல்லையில் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றி கொள்ள இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகம் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை எளிதாக மனிதர்கள் நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வணிகம் ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்க விற்கலைன்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம தான் உருவாக்கிக்கணும். நம்ம வந்து வெளியே வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கிக்க முடியாது. அது மாதிரி இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான சாப்பாடை நம்ம தான் உருவாக்கணும். நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையான இது மாதிரி நோட் புக்ஸ் கூட வந்து என்னென்னா நம்மளே தான் எழுதி படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ மோசமாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. வணிகம் இல்லைன்னா மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றி கொள்ள இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகம் பல வகையில் நடைபெறுகிறது. வணிகம் நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. வணிக நிறுவனங்களுக்கும் வந்து என்னென்னா நிறைய வகைகள் இருக்குது. தமிழர்கள் பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் வந்து ரொம்ப பழைய காலத்திலேருந்தே வணிகத்தில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க வந்து தமிழர்களுக்கு வணிகம் மூலயமா தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனெல்லாம் இந்த லெசனில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்மளால் உற்பத்தி செஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, நம்மளால் முடியாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா தனக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்து வாங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா தனக்கு தேவையான பிற பொருள்கள்லாம் நம்ம எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா மற்றவங்க யார் உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் உற்பத்தி செய்யும் பொருள்களில் சிலவற்றை பிறருக்கு விற்பான். நம்ம உற்பத்தி செய்கிற பொருளை என்ன பண்ணுறோம், சில பொருளை வந்து பிறருக்கு விற்கிறோம். இது மூலயமா வரதை வச்சு என்னென்னா நம்ம பிறர்கிட்டேருந்து பொருளை வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு பொருளை வந்து மற்றவங்கள்ட்டேருந்து வாங்குறதும் நம்ம வந்து என்னென்னா ஒரு பொருளை மற்றவங்களுக்கு விற்கிறதும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்களை விற்பவர் என்னென்னா வணிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்குபவரை நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்களை யார் விற்கிறாங்களோ என்னென்னா வணிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வாங்கிக்கிறாங்களோ அப்படின்னா அவங்க நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறாங்க. நுகர்வோர்னால் அந்த பொருளை வாங்கி யார் பயன்படுத்துகிறாங்களோ அது அவங்கள தான் நுகர்வோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பண்டமாற்று வாணிகம் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வாணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பழங்காலத்தில் இதை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து கூடுதலாக இருக்க பொருள்லாம் என்ன பண்ணுவாங்க, வேற ஒருத்தங்கள்ட்ட கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருள் அவங்கள்ட்ட இருந்தால் நம்ம அதை வாங்கிக்கிறது. இதுதான் வந்து என்னென்னா பண்டமாற்று வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பண்டம்னா என்னென்னா ஒரு பண்டத்தை கொடுத்து இன்னொரு பண்டத்தை வாங்கிக்கிறோம். அதனால் பண்டமாற்று வாணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக என்னென்னா உப்பை பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டின் பாலை கொடுத்து என்ன வாங்கினாங்களாம், தானியத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் எங்கே இருக்குன்னா சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் அப்படின்னா என்னென்னா தமிழ் சங்கம் வச்சு வளர்த்த காலத்தில் எழுதின இலக்கியங்கள்லாம் வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்க இலக்கியத்திலாம் வந்து இந்த குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நெல்லை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, உப்பை வாங்குவாங்களாம். அதுபோல் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோட பாலை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, தானியத்தை வாங்குவாங்களாம். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் கூட என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பழைய செய்தித்தாள்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் என்னென்னா பயனற்ற நெகிழி பொருட்கள்லாம் பிளாஸ்டிக் பொருள் தேவையில்லாததெல்லாம் என்னென்னா வாங்கிப்பாங்க. இதெல்லாம் கொண்டு போய் அவங்க ரீசைக்கிள், அதாவது என்னென்னா மறுசுழற்சி செய்வாங்க. அதுக்காக என்னென்னா வாங்கிப்பாங்க. வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது பொருள் கொடுப்பாங்க, இல்லைனா பணம் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருள்களை தருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணிகத்தின் வகைகள்.
வணிகம் எத்தனை வகைப்படும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாக பிரிக்கலாம் வணிகத்தை. தரைவழி வணிகம்னு பிரிக்கலாம், தரை மூலியமாகவே பண்ணுறது. நீர்வழி வணிகம்னா தண்ணி வழியாக பண்ணுறது நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தரை வழியாக பொருள்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. தரை வழியாக பொருட்களை நம்ம எதை வச்சுலாம் ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருதை வச்சு ஏற்றிட்டு போவோம், கழுதை வச்சு ஏற்றிட்டு போவோம், குதிரையெல்லாம் வச்சு ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பொதி சுமக்கும் இந்த உயிரினங்கள்லாம். அதனால என்ன பண்ணுவோன்னா, தரை வழியாக வணிகம் பண்ண இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாகவே செல்வார்கள். இந்த குழுவை என்ன பண்ணுவாங்க, வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு குழுவாக தான் என்ன பண்ணுவாங்க, வணிகர்கள் வியாபாரம் பண்ணுறதுக்காக வெளியூருக்கெல்லாம் பயணப்பட்டு போகிறாங்க. ஏன்னா வழியில் கொள்ளைக்காரர்களோட பயம் அதிகமாக இருக்கிறதால எப்போதுமே குழுவாக தான் பயணம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழுவோட பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் என்னென்னா நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பல் மூலமாக என்னென்னா பொருள்களை அனுப்புவாங்க. அனுப்புறது அப்படின்னா என்னென்னா, மற்ற நாட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம், ஏற்றுமதி. அடுத்தது, பொருளை இறக்குறாங்க அப்படின்னா என்னென்னா இறக்குமதி அப்படின்னு சொல்கிறாங்க. வரவழைப்பது அப்படின்னா பொருள்களை வர வச்சா அது என்ன அப்படின்னா இறக்குமதி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலேருந்து வரவழைக்கிறத இறக்குமதின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கப்பல் மூலயமா கடல்லேருந்து கப்பல் மூலயமா வரவழைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் என்னென்னா நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கப்பல்கள் நின்று போகும் இடங்கள் என்னென்னா துறைமுகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. துறைமுக நகரங்கள் அந்த காலத்தில் பட்டினம், பாக்கம் அப்படின்லாம் குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு கூட என்னென்னா, பட்டினத்துக்கு என்ன காவிரி பூம்பட்டினம் சொல்லாமா? காவிரி பூம்பட்டினம்னா பூம்புகார். அங்கே என்னென்னா நிறைய அது ஒரு பெரிய வணிக நகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பாக்கம் அப்படின்ற இடம்னா இந்த கோடம்பாக்கம், இதெல்லாம் என்னென்னா அந்த காலத்தில் என்னென்னா பெரிய துறைமுகமாக இருந்திருக்கணும். அந்த பக்கம் நிறைய கடைத்தெரு மாதிரி இருந்திருக்கும், நிறைய விற்றுருப்பாங்க, வணிகம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அது அந்த இடத்த தான் என்னென்னா பட்டினம், பாக்கம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெரிந்து தெளிவோம்ல, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னாடு விளைஞ்ச என்ன பண்ணுவாங்களாம், தன்னாடில் விளைஞ்ச வெண்ணெல் தந்து, வெண்ணெல்னா இது நெல்லை தான் சொல்கிறாங்க. அந்த நெல்லை தந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி, பிறநாட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உப்பை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமணர் போகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. உமணர்னால் யாருன்னா உப்பு விற்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணுவாங்க, தன்னாடு விளைஞ்ச வெண்ணெலை தந்து என்ன பண்ணுவாங்களாம், பிறநாட்டு உப்பை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிறநாட்டு உப்பை நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எந்த பாட்டில் சொல்லியிருக்காங்கன்னா, நற்றிணையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாலோடு கூழோடு பெயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பால் எடுத்துகிட்டு வருவாங்க, பாலை வாங்கிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கூழோடு பெயரம்னா கூழ் எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எதெல்லாம் வச்சு கூழ் செய்வோம், கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் என்னென்னா அதை வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறுந்தொகையில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணோடு கரியோடு பெயரும் அப்படின்னு அகநானூரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணா தங்கத்தை எடுத்துகிட்டு கொடுத்து என்ன பண்ணுவாங்களாம், கரியோடு பெயரும்னா, கறினா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கறி செய்ய அந்த காலத்தில் மிளகை தான் பயன்படுத்துவாங்க. கறினா என்னென்னா பொரியல் அது மாதிரி சொல்கிறாங்க. மிளகை தான் பயன்படுத்துவாங்க. பொண்ணு அதாவது தங்கத்தை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு மிளகை எடுத்துகிட்டு போனாங்களாம். அந்த மாதிரி அந்த காலத்தில் மிளகை வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அகநானூற்றில் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 மேற்கோளும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி என்னென்னா பாடல் வரிகள் கொடுத்துட்டு எந்த நூல்லேருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகார்னா காவிரி பூம்பட்டினம், அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் தமிழ்நாட்டோட தலைச்சிறந்த துறைமுகமாக அது விளங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு நின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊர் துறைமுகத்தில் என்னென்னா நிறைய நாட்டு கப்பல்கள் எப்படி பண்ணுச்சான், என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க கொடியோடு நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த நாட்டு அரசர் அவருடைய கொடியோடு நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றின் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டு பொருள்கள்லாம் இறக்குமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டு பொருள்லாம் அங்கே எடுத்துகிட்டு என்னென்னா அங்கே இறக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
தமிழ்நாட்டு பொருள்கள்லாம் அங்கேருந்து ஏற்றுமதி நிறையா பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இங்கே என்ன நடந்திருக்கு? இறக்குமதி ஏற்றுமதினா இங்கே வணிகம் நடந்திருக்கு ரொம்ப ஃபேமஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வணிகத்தை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. தனிநபர் வாணிகம், நிறுவன வாணிகம்னு 2ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் என்னென்னா தனிநபர் வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தனிநபர் தான் உருவாக்கி அதை நடத்திட்டுருக்கார் அப்படின்னா அது வந்து தனிநபர் வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்தினா அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்கும் மேலே நிறையா பேர் சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறு வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்களில் வந்து சிறு வணிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அன்றாட தேவையெல்லாம் வந்து என்னென்ன பால், கீரை, காய்கறிகள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து என்னென்னா நம்ம அன்றாட டெய்லி வந்து வாங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயம்லாம் விற்பனை செய்கிறவங்க என்னென்னா சிறு வணிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிறு முதலீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வச்சு விற்பனை செய்வாங்க. சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வச்சு வீதிகள்லாம் விற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள வந்து சிறு வணிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தலையில் வந்து சுமந்து சென்று விற்றல், தலையில் கூட வச்சுட்டு வந்து என்னென்னா அதில் வந்து வச்சுருப்பாங்க பொருள்லாம், அப்படி போய் விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தரைக்கடைனா தரையிலே வந்து ஒரு என்னென்னா தார்பா இது மாதிரிலாம் போட்டு என்ன பண்ணுவாங்க பொருள்லாம் வச்சு விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளுவண்டி மூலம் விற்றல் இந்த மாதிரி முறையிலாம் சிறு வணிகம் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு வணிகர்கள் வந்து நுகர்வோர்களிடம் வந்து நேரடி தொடர்பு கொள்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு வணிகர் வந்து நுகர்வோர்கிட்ட நேரடி தொடர்பு கொள்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நுகர்வோர்னா கஸ்டமர், நேரடியாக வந்து கன்சியூமர்ஸ் நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நேரடியாக நம்ம எங்கே போய் வாங்குவோம்? சின்ன சின்ன வணிகர்கிட்ட தான் வாங்குவோம். பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்குவோமா அப்படின்னா வாங்க மாட்டோம். நம்ம வந்து சின்ன சின்ன வணிகர்கிட்ட தான் வாங்குவோம். அதனால் என்னென்னா சிறு வணிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நுகர்வோரிடம் நேரடியான தொடர்பு கொள்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரு வணிகம் அப்படின்னா என்னென்னா பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரு வணிகம்னா என்னென்னா பெரிய தொகையை வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க. முதல்ல வந்து என்னென்னா நிறைய தொகையை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்கள் வந்து நிறைய வாங்கி வச்சுட்டு விற்பனை பண்ணுறது தான் பெரு வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரு வணிகர்கள்லாம் பொருள் உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக என்ன பண்ணுவாங்க கொள்முதல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரு வணிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொருள் எங்கே உற்பத்தி செய்கிறாங்களோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக பொருள்களை என்னென்னா கொள்முதல் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா அவற்றை என்ன பண்ணுவாங்க சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரு வணிகர்கள் என்ன பண்ணுவாங்களாம் இதெல்லாம் வந்து பொருள்லாம் வந்து என்னென்னா டேரெக்டாக எங்கே வந்து என்னென்னா தயாரிக்கிறாங்களோ அங்கேயே போய் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அதை சின்ன சின்ன வணிகர்கள் விற்றுருவாங்க. அந்த சின்ன சின்ன வணிகர்கிட்டேருந்து நம்ம யார் வாங்கி யூஸ் பண்ணுவோம்னா நம்மள மாதிரி இருக்கவங்க நுகர்வோர்லாம் வாங்கி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பெரு வணிகர்களுக்கு வந்து நுகர்வோர்களுடன் வந்து என்னென்னா நேரடியான தொடர்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரு வணிகர்கள் எப்போதுமே வந்து என்னென்னா மொத்தமாக தான் விற்பாங்க, சில்லறை வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அதனால் என்னென்னா அவங்களுக்கும் நுகர்வோருக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்றுமதியும் இறக்குமதியும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்சதை இப்போ இந்தியா நாட்டில் உற்பத்தி செஞ்சதை நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதான் வந்து ஏற்றுமதி. நம்ம நாட்டில் விற்பனை செஞ்சதை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், இதுதான் ஏற்றுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. பிற நாடுகளிலிருந்து பொருள்களை வாங்குவது இறக்குமதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம பொருளை வாங்குகிறோன்னு வச்சுப்போம், ஆஸ்திரேலியாலேருந்து பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா பிற நாட்டிலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதை நம்ம நாட்டில் கொண்டு வந்து இறக்குவாங்க, அதான் இறக்குமதி அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து என்னென்னலாம் வந்து ஏற்றுமதி பண்ணாங்கன்னா தேக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, மயில் தோகை வந்து அமுச்சு விட்டுருக்காங்க, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவைலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எதெல்லாம் இறக்குமதி செஞ்சாங்கன்னா சீனத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீன நாட்டிலேருந்து கண்ணாடி இறக்குமதி பண்ணியிருக்காங்க, கற்பூரம் பண்ணியிருக்காங்க, பட்டு பண்ணியிருக்காங்களாம் போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வந்து வாங்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா வணிகத்தில் நேர்மை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள்.
வணிகத்தில் நேர்மைனா அந்த காலத்தில் வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து வணிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையாக வியாபாரம் பண்ணாங்க அப்படின்றத சங்க தமிழ் இலக்கியங்கள்லாம் வந்து எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திருக்குறள்லேருந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் திருக்குறள் என்ன பண்ணுதுன்னா வணிகரோட நேர்மையை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வணிகர்கள் பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள், பிறருக்கு கொடுக்கும்போது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா வணிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளை வாங்கும்போது என்னென்னா வேணும்னே என்னென்னா எடையை வந்து என்னென்னா அதிகமாக வாங்க மாட்டாங்க. 1 கிலோனா 1 கிலோ எடைக்கு வந்து இவ்வளோ காசுனா 1 கிலோ தான் வாங்குவாங்க. அதுக்கு வந்து என்னென்னா அதை விட அதிகமான அளவை வந்து என்னென்னா 1 கிலோ விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உரிய அளவை விட என்னென்னா அதிகமாக வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்கு கொடுக்கும்போது என்னென்னா அளவை குறைச்சும் கொடுக்க மாட்டாங்க. பிறருக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், சரி 1 கிலோவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கம்மியாக 800 கிராம்னு கொடுப்போம் அப்படின்னு நினச்சி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, வாங்கும்போது என்னென்னா வாங்குறவங்க இடத்துலையும் ஏமாற்ற மாட்டாங்க, மற்றவங்களுக்கு விற்கிற இடத்துலையும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறளில். அதான் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலையில் சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலையில் வணிகத்தை பற்றி நிறைய குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்னா எப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த துலாக்கூல் இருக்குல்ல, துலாபாரம் சொல்லுவாங்கள்ல, தராசு, அதில் வந்து நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும்ல, நடுவில் ஒரு அளவு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இது வந்து எப்போதுமே என்னென்னா நேராக இருக்கணும். நேராக இருந்தால் தான் சரியான அளவு அப்படின்னு அர்த்தம். அது போல் இருக்காங்களாம் வணிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு அதனால் சொல்கிறாங்க. அது மாதிரியே வணிகர்களும் என்ன பண்ணுவாங்க, நடுநிலைமையில் தான் இருந்து எப்போதுமே வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, இணைய வழி வணிகம் பற்றி சொல்கிறாங்க. இணைய வழி வணிகம்னா இன்டர்நெட் மூலயமா பண்ணுற வணிகம் அப்படின்னு சொல்கிறோம். கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைக்கு போய் பொருள் வாங்க நேரம் இல்லை நம்மளுக்கு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலான்னா இணைய வழி வணிகம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இணையதளம் மூலம் பொருள்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. நிறையா நிறுவனம் வந்து இணையதளம் மூலயமா இன்டர்நெட் மூலயமாவே வந்து விற்பனை செய்துள்ள பொருள்கள்லாம் அது மாதிரி நிறைய நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருள்களை பற்றி விவரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இணையதள பேஜ், அதாவது இப்போ ஏதோ ஒரு ஆப் இருக்குது ஆன்லைனில் விற்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போனால் என்ன ஆகும், அந்த என்ன பொருள் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றதுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையான பொருள்களை பற்றி விவரங்கள்லாம் வந்து அதில் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்களுடைய தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருள்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வாங்க போகிற பொருளோட தரம், குவாலிட்டி, அப்புறம் விலை, அதோடைய சிறப்பு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம், அது என்னென்னலாம் சிறப்பாக கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம்ல, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா அதே மாதிரி இருக்க பிற பொருளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பிட்டு பார்த்து நம்மளுக்கு எந்த நிறுவனத்தில் பிடிச்சிருக்கோ வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பிடித்த பொருள்களை என்னென்னா நம்ம வீட்டுக்கே கூட வர வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணலாம், நம்ம பணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பிடிச்ச பொருள் என்னென்னா முதல்ல வீட்டுக்கே நம்ம வர வச்சிடலாம். பொருளை கையில் வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா நம்ம பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மின்னணு பரிமாற்றம் மூலமும் என்னென்னா பணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்சாக்ஷன், எலக்ட்ரானிக் மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல, இதுதான் மின்னணு பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வீட்டுக்கு வந்தோடனே கூட பணம் கொடுக்கலாம், இல்லை மின்னணு பரிமாற்றம் மூலயமா கூட பணத்தை அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வணிகம் வந்து என்னென்னா பண்டமாற்று முறையாக தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம். பணத்தை பயன்படுத்தும் முறையாக என்னென்னா வளர்ந்துச்சு. அதுக்கப்புறமா என்னென்னா பணம் கண்டுபிடிச்சாங்க, அது மாதிரி வளர்ந்துச்சு. பணத்தோட ஆதிக்கம் அதிகமாச்சு. அப்புறம் என்னென்னா இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இன்றைக்கி வந்து பணத்தையே கையில் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோன் மூலயமாவே டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். இந்த அளவு என்னென்னா வந்து இந்த காலத்தில் வந்து வணிகம் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வருங்காலத்தில் என்னென்னா வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட வந்து என்னென்னா இந்த லெசனை வந்து முடியுது. தேங்க்யூ.